அதோரு காத்து பட்டி பறக்கிறடி சேல அதாடி உன்னழகு தேர்தூவ சோல அதோரு காத்து பட்டி பறக்கிறடி சேல அதாடி உன்னழகு தேர்தூவ சோல புதுமுகமாக அறிமுகமானேன் அறிமுகமாக அடைக்கலமானேன் ஒரு பூஞ்சோல குயில போல நாம் அதோர கட்டி பட்டி பறக்கிறடி சேல அதாடி முன்னழகு தேர்தூவ சோல மாமாவும் பேர சொன்னா மறி குழந்தை வாசம் அலான பெண்ணிக்கெல்லாம் காது ஒரு கூசும் மாமாவும் பேர சொன்னா மறி குழந்தை வாசம் அலான பெண்ணிக்கெல்லாம் காது ஒரு கூசும் புதுமுகம் போல அறிமுகமானேன் அறிமுகமாக அடைக்கலமானேன் ஒரு பூஞ்சோல கோயில போல நாம் பாடு எதிரில் வருவது யார் என்று கூட தெரியாமல் ஒரு தண்ணியை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து வருகிறாயே, நீ எல்லாம் ஒரு அண்ணனா? தங்கச்சி நீயா நீயே இப்பொழுது என்னுடைய கிணற்று வந்தால் எனக்காக அறிந்தாய் அடி என்னடி இவருக்கு பேசுகிறாய்
தாய் வயிற்றில் தானே பிறந்தோம், ஒரு தடத்தில் தானே பால் அருந்தினோம். அப்படி இருந்து உடன் பிறந்த தங்கை என்று கூட பாராமல் என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறாயே. நீ தங்கச்சி, நீ தங்கச்சி, அரி நட்டு கட்டவளே, அரி நயவஞ்சகி, நீ தங்கச்சி. அண்ணா இதோ முக்காணி சாறு கொடுத்திருக்கிறார் கட்சிலை வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்தேன். அண்ணா முடித்தது உடல் ஆரோக்கியமார்கள் இந்த நாட்டு மக்களை நலமுடன் காப்பாற்ற என்று கூறினாய். உன்னுடைய பேச்சை கேட்டு இதோ இருக்கின்ற கட்சியிலை கொடுத்த முக்கணி சார் என்ன அறிந்தேன். ராஜா சாப்பிட அதிகமா அடிக்காத உன் தங்கச்சி எனக்கு அவள் மீது ஆசை கொண்டு அவள் எடுத்து அருகில் சென்று கட்டி அணைக்க துணியும் நேரத்திலே குறுக்கில வந்து இந்நாட்டு மன்னன், இந்நாட்டு மன்னன் இதோ இருக்கின்ற சபையர் முன்னக சொல்லும் போது அண்ணா இத குச்சிடு, இத குச்சா நாடு நல்லா இருக்கும், ஊடு நல்லா இருக்கும், நான் இந்த நாடு விட்டு வெளியே போவேன் சொன்னது யாரு? எதற்காக என் கணத்தில் வந்தார் சொன்னான். எதற்காக அறிந்தாய்? அண்ணா நீ செய்தது தவறு அண்ணா, அதனாலதான் நடிச்சேன். அண்ணா அண்ணா உன்னை போல யாரு எப்படி நடிச்சா பாருங்க. கூட பாருங்க அண்ணன் கூட இல்லாம இதுவரையிலும் கை விரல பிடிச்சு நடந்த காலத்தை நான் மறக்கவே இல்லைன்னா எப்படியெல்லாம் என்னோட பாசமா இருந்துட்டு இன்னைக்கு அல்ப ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ செய்தது தவறு என்று சுட்டி காட்டதான் உன்னை அடிப்பின தவிர உன் மீது எனக்கு எந்த கோபமும் தாபமும் கிடையாது அண்ணா. ஆமா அண்ணா, நீ செய்தது தவறு தானே. அது கொடுத்த முக்கணி சாரி, அவள் கொடுத்த முக்கணி சாரி அறிந்தேன். போதை தலைக்கேறிட்டது, அவள் மீது ஆசை கொண்டேன். அவளை கட்டி அணைக்க துணித்து ஒரே ஒரு முத்தத்தை கேட்கும் நேரத்தில் குறுக்கலாம் தப்பு. நான் தவறு செய்தேன். நான் வேணுக்கு குறுக்க வந்தேன் நினைச்சியா? என்ன ஆயிற்று ஏதாயிற்று பார்ப்பதற்காக வந்த என்ன எதிரில் வருவது தங்கை என்று கூட பாரு. அவள் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தது உன்னுடைய தவறு. அந்த தவறை உணராமல் தங்கை என்று கூட பாராமல் இந்த தாசிக்காக, இந்த வேசிக்காக, இந்த தேவடியாளுக்காக எந்த ஊர்ல நடக்கும் எப்படி இது பத்தியா? தாசிக்கா கோசம், விதேசிக்கா கோசம், இந்த தேவடியாளுக்கா கோசம் என்ன அடிக்கிறியே? இந்த நியாயமானு கேக்குறேன். யாரை பார்த்து குத்து விளக்கு குல விளக்குன்னு சொல்றேன்? அவன் என்ன 3 முடிச்சு போட்டு 4 சபையர்கள் உள்ள நிச்சயத்தாமல மாத்தி 3 முடி போட்டு அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து வாயப்படியில
வலது கால் எடுத்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து விளக்கேத்துனால அவளை போய் என்னுடைய அண்ணின் கூப்பிட சொல்றேன். ஏய், எந்த விதத்துல நியாயம்? முத்தழகி எப்போது நமது நாட்டிற்கு வந்து நாட்டியம் புரிந்தாலும் அப்பொழுதே நான் அவள் மீது நான் ஆசை கொண்டு விட்டேன். அடைந்தால் அவளை தான் அடைவேனே தவிர வேற எந்த பெண்ணுமே நான் அடைய போவது கிடையாது. எனக்கு ஒரு திருமணம் நடந்தால் இதோ இருக்கின்ற கட்சியோட தான். எங்க அம்மா எப்பேற்பட்டவங்க தெரியுமா? எப்பேற்பட்டவங்க? எங்க பாரு கோயிலு. ஆமா. அம்மாவை திரும்ப வெளியே போட்டு எங்க அம்மா வைக்கலாம். இந்த அம்மாவை திரும்ப அப்பேற்பட்ட உத்தமி பத்தி நீ போய் அவ கேக்குறாளே செவுடியானே. சொல்லலாமா? இது நியாயமா? சொல்லலாமா? அதுவும் கேக்குறாளே. அவன் அம்மை மிதித்தாளா? அருந்ததி அருந்ததி பார்த்தாளாங்க. அம்மை மிதிச்சு அருந்ததி பார்த்து வராளே. வாசிப்புடி வைல. ஆமா. எந்த பொண்ணு வாயறா? எல்லாம் பாதியில் தான் போறா. சொல்றா. அப்படியே போற போகல ஈத்திரு போய் தோட்டக்கால் வையா உள்ள பூந்து அந்த குடும்பத்தை ஆட்டி பழகிறாங்க பாரு. அந்த குடும்பம் அந்த குடும்பத்தை இருக்குது. விடலாமா அவளை? அது கூட ஏய், நீ அப்படி கச்சிலை. கேளுங்க. நீ அப்படி கேட்டா இல்லையே. அண்ணா இது குச்சுடு இது குச்சா குடும்பம் நல்லா இருக்கும் இது குச்சா நாடு நல்லா இருக்கும் சொல்லிட்டு குத்துது யாரு வானான்னு போது குத்துட்டு ஏதோ நீ அந்த பொண்ணு ஆடி கொடுத்தா ஆடி இருந்தீங்க பாடி இருந்தீங்க ரெண்டு பேரும் ஏன் குறுக்க வந்து உனக்காக கொடுக்கப்பட்டது ஆ. நீ குடிக்க வேண்டியது குடி வேண்டித்தானே எனக்கு எதுக்கு? ஏன் குத்தா ஏன் கொடுத்த ஏன்டா ஆடிட்டு போடா வீடியோ எடுத்தா உன் தாங்க அரங்கடா அப்படி ஏய், அண்ணா நான் என்ன சொல்றேன்னா உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் கொடுத்தேன். நான் எதற்காக நான் கொடுத்தேன்? என்னுடைய அண்ணன் நல்லா இருந்தா போதும். எனக்கு அந்த பலன் கிடைக்கனாலும் பரவாயில்ல. என் அண்ணனுக்கு அந்த பலன் கிடைத்தா இந்த நாடு நல்லா இருக்கும், என் வீடு நல்லா இருக்கும், என் அண்ணன் நீ நல்லா இருக்கும் தானே நான் கொடுத்தேன். அம்மா வா 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 அண்ணா சொல்வதை கேள. அவன் நன்சகி, அவன் நாசக்காரி, அவ மோசக்காரி. சொல்வதை கேளு வேணாண்ணா. இவள நயவஞ்சகி. பாருங்க இரு, இவள எவ்வளவு நயவஞ்சகி. ஆனந்தம் பத்தியா? இவள மோசக்காரி. ஆமா. இவள நாசக்காரி. ஆமா. நீதான் நயவஞ்சகி. நீதான் மோசக்காரி. அதேதான். நீதான் என் குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கிற கோளாறு காம்பி. இந்த நாட்டிய குட்டிகள். கச்சிலை. என்னங்க விடலாமா? விடவே கூடாது. ஏய், ஒரே தடவை ஏன் கண்ணுக்கு எதிராகவே என் முன்னாகவே நின்று ஒரே தடவை இருக்கின்ற கட்சியை பார்த்து அண்ணி என்று கூற வேண்டும். இவளையா? ஆமா. இந்த தாசியா? இந்த வேசியா? பாத்தியா? கூப்பிடவே முடியாதுண்ணா. ஐயோ 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 ஏய் ஏறிங்கம்மா அம்மா உன்ன போய் தாசி நான் வேசினாலே கொஞ்சம் பேர் தேவடியாங்க. ஏய் உன்ன போய் பேசியா ஏய், டேய், டேய், டேய். என்ன ஏண்டா என்ன கூட வாங்க முடியாது. ஆமா இப்ப என்ன படம் தெரியுமா அவளா? டேய், ஆ. இந்த நாட்டுல வைக்க போறோம். நீ வீட்டுக்கு போக நாட்டுல வைக்க போறது கிடையாது. கச்சிலை. உங்க எதிர்க்கு தாசின்றா வேசின்றா தேவடியான்றா ஏய், விட மாட்டேன் நானு. ஏய், கோச்சிக்கிறதுக்கு வா. இதோ இருக்கின்றாளே என்னுடைய தங்கை முத்தழகி. ஆமாங்க இந்த நாட்டில் வாழ்ந்ததற்கு அருகதையற்றவள். அப்படியா இந்த நாட்டில் வாழ்வதற்கு அருகதையற்றவள். இந்த நாட்டில் அவள் வாழக்கூடாது. அப்படியா? ஒரு தடவை உன்னை அண்ணின்னு கூப்பிட்டா கூப்பிட்டா இந்த நாட்டுல வைக்கிறது. வெச்சுக்கிறேன் அப்படி அண்ணி கூப்பிடுவதற்கு மறுத்து விட்டால் விட்டா அடியோ நமக்கு அடித்து அடித்து இந்த நாட்டை விட்டே துரத்து. அப்படியா அம்மா இவன் பேசி கேட்காதம்மா இவன் பேசி கேட்டு வச்சுக்கா எங்க வந்து வந்தா தெவியா கால் எடுத்து வச்சு நேரம் அண்ணன் தண்ணி பிடிச்சிட்டான்னு குடும்பத்துக்கு கெடுத்துட்டான்னு நம்ம பேர் தான் வரும். பாசுமா பப்புமா லகுமா நம்ம சொல்றோம். அப்படி ஒண்ணு சொல்லு. விருப்பம் இருந்தா அண்ணன் என்னடா சொல்லி கிடக்குறீங்க? சூப்பர் சொல்றேன் ஒண்ணு அடிக்கலாம் மாட்டோம். பக்குவமா உட்கார வச்சு பக்குவமா லகுவா சொல்லுவோம். அடிச்சுக்கிச்சு எங்க குடும்பத்தை எங்க அம்மா பேரை கெட்டுக்கு நாங்க விரும்பல. பக்குவமா சொல்லி பாக்குறோம். அண்ணனை கூப்பிடலையா நீ உன் தங்கச்சி வச்சுக்கிட்டு வாங்கிக்கோ. டேய், அவ்வளவுதான். பக்குவமா எடுத்து சொல்றியோ ஆ. இல்ல அடிச்சு சொல்றியோ அடிக்காம சொல்றியோ எனக்கு தேவை கிடையாது. அடிக்க மாட்டோம்பா எனக்கு தேவை இந்த கட்சிலை. நீ குடித்திருக்கிற மதுரசம் அதை இப்பொழுது குடித்து விட்டிருக்கின்றேன். இன்னும் போதை தணிக்க விட்டது. ஒரு இருக்கின்ற அரண்மனை. ஆய், அரண்மனைக்கு சென்று அங்கே பந்திரிலே வந்து நாங்க. ராஜா நீ போய் ஓய்வு எடுத்து அடிச்சு அடிச்சு கையிலான் ஓய்வு போய் இருக்கின்ற கட்சிலை ஆ. சீக்கிரமா வந்து என்னுடைய நான் கூட்டி அனுப்புறேன் எங்க அம்மாவை. எனக்கு சொர்க்கத்தை காட்ட சொல்றா. நீ கையை அடிச்சு அடிச்சுதான் முடிவு. இப்ப எங்க அம்மாவை நான் அனுப்புறேன். ஏய். நீ அப்புறம் கை ஏண்டா டேய் அம்மாவை சீக்கிரமா நான் அனுப்புறேன்பா ராஜா.
கச்சிலை உனக்காக காத்திருப்பேன் வஞ்சனையில் குடிகாரப்பா. அத வந்து சொர்க்கத்தை காட்டு நான் காட்டுறேங்க ஆச்சு நான் அனுப்புறேங்க நான் காட்டுறேன் போய் வா. ஆ. ஏய், ஐயா சீக்கிரம் ஐயோ என் செல்லம் யாரும் தங்கச்சி அனுப்புவா போது ஏறுது. சீக்கிரம் அவன் தங்கச்சி அனுப்பு நான் அனுப்புறேன் ரெடியா இருக்குது அதான் போய் தான் நான் அது போறேன் இல்ல நான் போறேன் தாராளமா போ அனுப்புறேன் தங்கச்சி அனுப்புறேன் போய்